உயிர்களும் இன்புற்று வாழ்க. எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லதே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்று பராசக்தியிடம் மன்றாடுகின்றார் மகாகவி பாரதியார். இந்த உலகம் ஒரு நில கண்ணாடி போன்றது. அதன் முன் நீ எப்படிப்பட்ட எண்ணத்தை உன் மனதில் நினைத்து பார்க்கின்றாயோ அப்படியே இந்த உலகம் உனக்கு காட்சியளிக்கும். இது இயற்கையின் சட்டம். இதை யாராலும் மாற்ற இயலாது. அப்படியென்றால் ஒரு மனிதனின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவனின் எண்ணம்தான் காரணமா? ஆமாம், அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே என்பார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். நல்ல எண்ணங்களை, ஆரோக்கியமான சிந்தனைகளை, உயர்ந்த லட்சியங்களை மனதில் கொண்டு பார்க்கும் நபருக்கு இந்த உலகமும் அவருக்கு உயர்ந்த பதவியையும் ஆரோக்கியமான வாழ்வையும் கொடுக்கும். மாறாக தீய எண்ணங்களை அல்லது ஆரோக்கியமற்ற சிந்தனைகளை மனதில் கொண்டு பார்க்கும் நபருக்கு இந்த உலகமும் அவருக்கு தொட்ட காரியத்திற்கெல்லாம் தோல்வியையும் சதா நோயான வாழ்வையும் கஷ்டங்களையும் தான் கொடுக்கும். இது இயற்கையின் நியதி. சரி, ஏன் ஒருவன் உயர்கிறான், மற்றவன் தாழ்கிறான்? ஏன் சிலருக்கு மட்டும் தொட்டதெல்லாம் பொன்னாகிறது, மற்றவனுக்கு தோல்வியாக முடிகிறது? ஏன் சிலருக்கு மட்டும் நோய்க்கு மேல் நோய் வந்து வாழ்வே நாசமாகிறது? ஏன் சிலருக்கு இறுதி காலம் மிகவும் பயங்கரமானதாக அமைகிறது? இது போன்ற கேள்விக்கு பதில், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும் என்பார் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். திருச்சிற்றம்பலம்.